கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையோடு கூட உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் தாமே அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எல்லாருக்குமே மிக தெரிந்த மிக பரிச்சயமான ஒரு வசனம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 4வது அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு 4:17. இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். மனம் திரும்புதலை குறித்து ஒவ்வொரு சுவிசேஷத்திலும் ஒவ்வொரு அப்போஸ்தலர்களும் அதிகமாக எழுதியிருக்கிறார்கள். இயேசுவும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் என்று மத்தேயுவிலே நாம் பார்க்க முடிகிறது. மனம் திரும்புங்கள் எல்லாருக்கும் மிகவும் 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 பழக்கமான, சின்ன பிள்ளைகளுக்கு வர பழக்கமான ஒரு வார்த்தை வேதாகமத்திலே மனம் திரும்புங்கள். நாம் நினைக்கலாம், நம்ம எல்லாம் மனம் திரும்பி ஆவிக்குரிய வட்டாரத்திலே நல்ல பக்குவமுள்ள நல்ல விசுவாசிகளாக, தெய்வ பிள்ளைகளாக, ஊழியர்களாக நாம் இருக்கிறோமே. திருப்பியும் ஏன் இயேசு மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கிக்கிறார், எதற்கு சொல்ல வேண்டும் என்கிறதான ஒரு கேள்வி மனதிலே எழுவது சகஜம். யோசித்த போது ஆவியானவர் ஒரு சில வசனங்கள் ஆதாரத்தோடு கூட சில காரியங்களை வெளிப்படுத்தின சில தெய்வீக வசனங்களின் ஆழங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று கர்த்தருக்குள்ளே விரும்புகிறேன். எனக்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருந்தது, அது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளே நான் நம்புகிறேன். அல்லேலூயா. இங்கே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஏன் மனம் திரும்ப வேண்டும்? பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்ல ஒரு அலர்ட். எங்கேயாவது ஒரு இடத்திற்கு நாம் போக வேண்டும் என்று ரயில்வே ஸ்டேஷனில் நாம் வந்து நின்றால் நாம் அங்கே உட்கார்ந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். இந்த ஸ்டேஷனில் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இத்தனாவது ரேக்கில், இந்த தண்டவாளத்தில், இந்த இந்த இடத்துக்கு போக வேண்டிய ட்ரெயின் இத்தனை நிமிடங்களுக்குள்ளாக அல்லது சில வினாடிகளுக்குள்ளாக இப்போது வரும், அது புறப்பட தயாராக இருக்கிறது, அப்படி என்று அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போது எல்லோரும் அலர்ட் ஆகி அவங்க ட்ரெயின் எந்த இடத்துல எந்த ட்ராக்ல நிற்கிறதோ அங்கே போய் அவங்க ட்ரெயினில் ஏறி உட்கார்ந்து பயணத்தை தொடங்குவார்கள். ஆமீன். அதே மாதிரி தான் ஏர்போர்ட்லேயும் அப்படி தான். ஒரு ஃப்ளைட்டு புறப்படுவதற்கு முன்பதாக அங்கே அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். வெளியே காத்திருக்கிறவர்கள் தங்களுடைய உறவினர்களை அனுப்பிவிட்டு வெளியே காத்திருக்கிறவங்களுக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு தான் தெரியும், ஃப்ளைட்டு கிளம்ப போகுது, நம்முடையவர்களுக்கு உடையதான ஃப்ளைட்டு வந்து விட்டது, அவங்க இப்போது கிளம்பிடுவாங்க. அதற்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு வெளியே அவங்க சொல்லுவாங்க. அதை கேட்டு நம்ம என்ன செய்வோம், அலர்ட் ஆகிடுவோம். இங்கே ஒரு பயணம். இயேசு மிக முக்கியமாக அழுத்தம் திருத்தமாக மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பேதுருவுடைய பிரசங்கத்தில் ஆனாலும் சரி, யோவான் அப்போஸ்தலனுடைய பிரசங்கத்தில் ஆனாலும் சரி, இயேசுனுடைய பிரசங்கத்தில் அதிகமாக கூறப்படுகிறதான வார்த்தைகள் மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அநேக வசனங்கள் உண்டு ஆதாரமாக. அதெல்லாம் நான் எடுக்காமல் சுருக்கமாக அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க நான் கர்த்தருக்குள்ளே நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் ஆவியானவர் தாமே நடத்தட்டும். நமக்குள்ளே இருக்கிறதான கேள்வி இன்றைக்கு, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்து சிலுவையிலே அவர் அறையப்பட்டு இரத்தம் சிந்தி எல்லாருடைய பாவங்களுக்காகவும் மரித்தாரே, எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டதே. இதற்கு முன்னாக இருந்தவர்களுடைய பாவங்கள், இப்போது இருக்கிற நம்முடைய பாவங்கள், இனி பிறக்கப் போகிற சந்ததிகள் எல்லாருடைய பாவங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து ஒரே தரம் அவர் பலியிடப்பட்டாரே. திருப்பி ஏன் மனம் திரும்ப வேண்டும் என்று இயேசுவே சொல்லுகிறார். எல்லாரும் தான் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டோமே, அப்புறம் அதுக்கப்புறமாக எதற்கு ஒரு மனம் திரும்புதல் என்கிறதான ஒரு கேள்வி அநேகருடைய சிந்தனைகளிலே ஓடிக்கொண்டிருக்கிறது எனக்கு தெரிகிறது. அல்லேலூயா. அது உண்மைதான், சகஜம்தான். ஏன் அப்போது இயேசு மனம் திரும்புங்கள் என்று சொல்ல வேண்டும்? ஏன் மனிதனை பார்த்து மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்ல காரணம் என்ன என்றால், ஆதியாகமத்திலிருந்து நாம் பார்த்தோம் என்றால், மனுஷனை ஆண்டவர் தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி உருவாக்கி
அவனுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதி ஒரு ஜீவ ஆத்மாவாக்கி கர்த்தர் தான் உருவாக்கின தோட்டத்திலே மனிதனை வைத்து அழகு பார்த்த தேவன் அந்த இடத்திலிருந்தே மனிதன் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறார். அவனுடைய மனம் வேறு, அவன் மனம் போன போக்கிலே அவன் போகிறார். கர்த்தர் சொன்ன பாதையிலே பயணிக்க அவனுக்கு விருப்பம் இல்லாதபடிக்கு அவனுடைய இஷ்டப்படி அவனுடைய மனம் எதை விரும்பினதோ அவனுடைய மனமும் மாமிசமும் விரும்பினபடி மனுஷன் செய்கிறான். ஆகவே ஆதிகாமத்திலிருந்து ஆதாமிலிருந்து அதற்கு பிறகாக பிறக்கிற ஒவ்வொரு சந்ததிகளாகிய இன்றைக்கு வரை பிறந்த பிள்ளைகள், இனி பிறக்க போகிற பிள்ளைகள், மனித குலமாகிய அனைவருமே மனம் திரும்ப வேண்டும் என்பது அதாவது பிதாவாகிய தேவனுடைய சித்தம். அந்த பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை அறிந்து குமாரனாகிய கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஆமென். பிதாவாகிய தேவன் தான் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ஈசாயின் குமாரனாகிய தாவீதை கர்த்தர் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக தெரிந்து கொண்டார். அப்படித்தானே? அந்த தாவீதின் சந்ததியிலே தான் இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் பிறக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பிறக்கும் போதே ஒரு இரட்சகராக பிறந்தவர் இயேசு மாத்திரம். மிக 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 ஒரு பெரிய பொறுப்போடு பிறந்த ஒரு குழந்தை இயேசு மாத்திரமே. இந்த உலகத்தில் பிறக்கும் போதே இரட்சகராக பிறந்திருக்கிறார் இயேசு. இன்றைக்கி இரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார் என்று தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ இயேசு பிறக்கும் போதே ஒரு பெரிய பொறுப்பு அவருக்கு. ரட்சிக்க வேண்டும், மனித குலத்தை ரட்சிக்க வேண்டும் என்கிற உன்னத நோக்கத்தோடு கூட பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். மனுஷன் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. ஆகவே தான் ஒவ்வொரு மனிதனும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்கள். அல்லேலூயா. அதான் இயேசு சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் ஒவ்வொருவர் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். அப்போது இந்த உலகத்திலே மனிதன் மாத்திரம்தான் மனம் திரும்ப முடியும். ஏன்னா மனிதனுக்கு தான் கர்த்தர் 6 அறிவை கொடுத்திருக்கிறார். பகுத்தறிவு என்பது மனிதனுக்கு மாத்திரமே இருக்கிறது. நன்மை தீமை அறியக்கூடிய அந்த மனநிலை மனிதனுக்கு தான் இருக்கிறது, எந்த மிருகங்களுக்கும் இல்லை. ஏன்னா ஒரு 50 இல்லைன்னா 100 இல்லைன்னா 500 ஆடுகளை ஒரு மேய்ப்பன் வழி நடத்துகிறத நம்ம பார்க்க முடியும். அவன் ஒரு கோலை வைத்து கொண்டு அவன் அவனுடைய பாஷையில் ஒரு சத்தம் போடும்போது அது அழகாக நேர்த்தியாக தன் வழியை அது போய் சேருகிறது. ஆனால் மனுஷன் அப்படி கிடையாது. மனுஷனுடைய மனம், அவன் மனம் போகிற போக்கிலே போகக்கூடியவன் தான் மனிதன். தன்னுடைய மனதும் தன்னுடைய மாம்சமும் விரும்பினபடி தன்னை அமைத்து கொள்ளுகிறதுவன் தான் மனிதன். அல்லேலூயா. ஆகவே தான் ஒரு மனிதன் மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. நம்ம வேதத்திலே வாசிக்கும்போது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும்போது, ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் என்று நினைக்கிறேன் நான். 1வது அதிகாரம் 3:4 மாடு தன் எஜமானனை அறியுமாம். அல்லேலூயா. மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்று ஏசாயா தீர்க்கதரிசி அங்கே சொல்கிறார். ஏன்னா மாடு ஆடு எல்லாமே மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் அறியும். அது அதனுடைய எஜமானன் சொல்வதை கேட்கும். ஆனால் இஸ்ரவேலர் அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறாங்க. ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், மனித குலத்தை சார்ந்த ஒவ்வொரு மனிதர்களும் என் ஜனம் உணர்வில்லை. மனுஷனுக்கு தான் உணர்வில்லை. ஆகவே மனிதன் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதும்போது 92வது சங்கீதம் 6வது வசனத்திலே மிருக குணமுள்ள மனுஷன் மூடன் 2 விதமான வார்த்தைகளால் அங்கே மனிதனை அவர் அடையாளப்படுத்துகிறார். ஒன்று மிருக குணமுள்ள மனுஷன், இன்னொன்று மூடன். இந்த 2 பேர் என்ன செய்ய மாட்டாங்க? மனம் திரும்புகிறது சாத்தியமற்ற ஒரு காரியம். அல்லேலூயா. அப்போது மிருக குணம் இல்லாத சாதாரண நிலைமையில் இருக்கிறதான ஒரு மனிதன், மூடத்தனம் இல்லாமல் அறிவாளியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிகிறது என்று எனக்கு தெரியல. அல்லேலூயா. ஆகவே நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் நாம் எப்பேற்பட்ட ஆவிக்குரிய உன்னதமான நிலைமையில் இருந்தாலும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப வேண்டியது, ஒரு புதிய மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக அவசியம். மனிதனுடைய மனதை பற்றி நாம் நினைத்தால் சிந்தித்தால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு இந்த வசனங்களை தியானிக்கும் போது. நம்ம மனசில் நம்ம எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம். எங்கே போகிறதற்கும் பாஸ்போர்ட்டும் வேண்டாம், வீசாவும் வேண்டாம். அல்லேலூயா. எங்கே வேணாலும் இந்த மனம் போயிட்டு வரும். ஒரு செகண்டுக்குள்ளே, ஒரு நொடி பொழுதில் எங்கே வேணாலும் சுற்றிக்கிட்டே வந்துடும். அல்லேலூயா. ஆனால் மிருகத்துக்கு அது முடியாது. மனுஷனுடைய மனம் தன்னுடைய மாம்சம் எதை விரும்புதோ அதன்படி செய்யும்.
தன்னுடைய மனசு விரும்பினது அப்படி போகும். எந்த பக்கம் வேணும்னாலும் மனுஷனுடைய மனசு என்ன செய்யலாம், மாறிக்கொண்டே இருக்குது. நிமிடத்திற்கு நிமிடம், செகண்டுக்கு செகண்டு கூட மனுஷனுடைய மனது மாறிக்கொண்டே இருக்கும். ஆகவே ஒரு மனிதன், பகுத்தறிவுள்ள ஒரு மனிதன் மனம் திரும்ப வேண்டியது அவசியமானபடினால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்திற்கு நீ போக வேண்டும் என்றால் மனம் திரும்புவது மிக மிக அவசியமான ஒன்று என்பதை இங்கே இயேசு நமக்கு போதிக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. இயேசு தன்னுடைய வாயினாலே பேசியிருக்கிற வார்த்தைகளை சுவிசேஷங்களிலே, மத்தேயு சுவிசேஷம், மார்க்கு, லூக்கா, யோவான் அழகாக எழுதியிருக்கிறாங்க. அவங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின வெளிப்பாட்டின் அடிப்படையில் இயேசு சொன்ன வார்த்தைகளை அப்படியாக அவர்கள் சித்தரித்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. இப்போது ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது, நல்லது கெட்டது தெரியாது. ஒரு மனுஷன் நல்லது கெட்டது எது என்று தெரியும் போது அவன் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். ஆமீன். அல்லேலூயா. ஆகவே ஞானமும் விவேகமும் உள்ள எந்த மனிதனும் மனம் திரும்ப வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். அது மாத்திரமல்ல, நமக்கு நாமே தெரிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம். நமக்கு ஞானம் இருக்கிறது, விவேகம் இருக்கிறது, நாம் எப்படி நடக்க வேண்டும், நம்முடைய மனம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்பது அந்த மனிதர்களுக்கே அது உகந்ததாக காணப்படுகிறது. மனதை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது மனுஷனுடைய கருத்தில் தான் இருக்கிறது. அல்லேலூயா. அதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பயணிக்கும் போது எந்த மனிதனையும் ஆவியானவர் நடத்துவார், அவன் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பான். அல்லேலூயா. ஆகவே மனுஷன் மனம் திரும்ப வேண்டும் என்பது மிக மிக அவசியமான ஒன்று. நீங்களும் நானும், ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு ஒரு புதிதான மனம் திரும்புதல் வாழ்க்கையிலே அவசியம். ஏன்னா பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அந்த பரலோக ராஜ்யத்திலே நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு என்ன தேவை? ஒரு மனம் திரும்புதல் நமக்கு தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாருமே சாப்பாட்டில் எவ்வளோ கண்ட்ரோலாக இருந்து இந்த சரீரத்தை எவ்வளோ கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறோம். அப்போது அதை விட அதிகமாக நம்முடைய ஆத்மாவை குறித்ததான ஒரு எச்சரிப்பு நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் வேண்டும். அந்த ஆத்மா பலமாக இருக்க வேண்டும் என்றால் ஆத்மாவிலே பலனும் ஆத்மாவிலே சுகமும் சந்தோஷமும் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையாக இருப்பது மனம் திரும்புதல். அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ அதை எந்த அளவுக்கு நம்ம பேலன்ஸ் பண்ணி வைத்திருக்கிறோமோ, நம்ம உலக காரியங்கள், உலகத்தின் காரியங்கள், ஆண்டவர் பிரியப்படாத காரியங்கள், இதெல்லாம் வெறுத்து தள்ளிவிட்டு கர்த்தருக்கு பிரியமாய் நாம் வாழும்போது நம்முடைய ஆத்மா பிழைத்திருக்கும். ஆமேன். அது பலனுள்ளதாக காணப்படும். அப்போது ஒரு மனிதன் ஏன் அவன் மனம் திரும்ப வேண்டும்? அது மாத்திரம் இல்லை, யார் மனம் திரும்ப வேண்டும்? எல்லாரும் தான் மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. எல்லா மனுஷரும் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், எல்லாரும் தெய்வ மகிமையற்றவர்களானார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நல்லவன் ஒருவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அப்போ எல்லாருமே கர்த்தருக்கு முன்பாக அவருடைய பார்வைக்கு மனுஷனாக பிறந்த எல்லாருமே குறைவுள்ளவர்கள். ஆமேன். அல்லேலூயா. ஆகவே எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் ஒரு மனம் திரும்புதல் இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப அவசியம். அதற்கு இன்றைக்கு தான் சபைகளை, ஆவிக்குரிய சபைகள் இருக்கிறது, பேர் கிறிஸ்தவ சபைகள் இருக்கிறது, எத்தனையோ டினாமினேஷன்ஸ் இருக்கிறது, எத்தனையோ விதமான உபதேசங்கள் இருக்கிறது. சபைகளிலே தான் தெய்வ பிள்ளைகள் போய் கர்த்தரை ஆராதித்து ஆத்மாவுக்கு தேவையான ஆகாரத்தை அங்கே பெற்றுக்கொள்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. இப்போது வேத வசனத்திலே நாம் வாசிக்கும்போது ஒரு போதகரை பற்றி இயேசு வேத வசனத்திலே அழகாக சொல்கிறார். அவருக்கு பேர் என்னென்னா, யோவான் எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கும்போது, யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நிக்கோதேமு என்கிறதான ஒரு மனிதன் இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலே, யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அதனுடைய 10வது வசனத்திலே நாம் வரும்போது இயேசு அவனை பார்த்து சொல்கிறார், நீ இஸ்ரவேலிலே போதகனாக இருக்கிறாய். ஒரு போதகர். அல்லேலூயா. ஒரு பாஸ்டர். நம்ம பேருக்கு நம்ம சொல்லுகிற அளவுக்கு ஒரு பாஸ்டர்னு வைத்துக்கொள்வோமே. போதனை செய்கிற ஒரு போதகர், சபையை நடத்துகிற ஒரு போதகர், மந்தையை மேய்க்கிற ஒரு போதகர். அல்லேலூயா. இங்கே ஒரு போதகர் இருக்கிறார். இப்போ பல சபைகளில் இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய
ஒரு காரியம் என்னென்னா, நம்ம பல சபைகளில் போகிறோம், பல விதமான டினாமினேஷன்ஸ், பல சத்தியங்களை பேசுகிற சபைகளில் நம்ம போகிறோம். ஆனால் எல்லார் கையிலையும் ஒரே பைபிள் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ரோமன் கேத்தலிக்கில் பார்த்தோம்னா பைபிள் சற்று வித்தியாசமாக வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். மற்றபடி ஏகதேசம் எல்லா சபைகள்லேயும் ஒரே பைபிள் நம்ம வைத்திருக்கிறோம். ஒரே பைபிள், ஒரே கர்த்தருடைய வார்த்தைகள். ஆனால் போதிக்கிற போதனைகள் வித்தியாசமாக இன்றைக்கு காணப்படுகிறது. இங்கே நிக்கோதேமு என்று ஒரு மனுஷன் இருக்கிறான், போதகனாக இருக்கிறான். அவனுக்கு மனம் திரும்புதலை பற்றி தெரியவில்லை. அல்லேலூயா. இயேசு என்ன கேட்கிறான்னா, நீ இஸ்ரவேலிலே போதகனாக இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயே. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ மறுபடியும் பிறக்க வேண்டும், ஆவியினாலும் ஜலத்தினாலும் நீ பிறக்க வேண்டும் என்று சொன்னபோது அவன் அதிசயப்படுகிறான். இது என்ன, இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது, இப்படி நீ அதிசயப்படுகிறான். அதிசயப்பட்ட உடனே தான் ஆண்டவர் என்ன அவன்கிட்ட சொல்கிறான்னா, நீ போதகனாக இருக்கிறாயே, இது கூட உனக்கு தெரியாதா என்று கர்த்தர் அவனிடத்திலே கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது இன்றைக்கு நம்ம சபைகளுக்கு போகிறோம், நமக்கு போதிக்கிற போதகர்கள் சரியான சத்தியத்தை போதிக்கிறாங்களா, வேத வசன அடிப்படையிலே சத்தியங்களை போதிக்கிறார்களா என்பதை நாம் நன்றாக பகுத்தறிய வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே இயேசு சொல்கிறார், நீ போதகனாக இருக்கிறாய், எப்போ உனக்கு இது கூட தெரியாதா? அட்லீஸ்ட்டு ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்க வேண்டும் என்பது கூட உனக்கு தெரியாதா? மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பது கூட உனக்கு தெரியாதா என்று கர்த்தர் கேட்கிறார். அவனுக்கு அது தெரியல. அந்த சாப்டர் அதோட அப்படியே கர்த்தர் விட்டு விடுகிறார். அதுக்கப்புறமாக ஆண்டவர் இன்னொரு வசனம் முக்கியமாக அதில் என்ன சொல்கிறாருன்னா, அதனுடைய 3 அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3:12 பூமிக்கு எடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லை. அப்போ பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று நிக்கோதேமிடத்திலே ஆண்டவர் கேட்குறார். உனக்கு பூமிக்கு எடுத்த காரியங்கள், நீ உலகத்தில் இருக்கிற, நீ மனம் திரும்பணும், நீ ஞானஸ்நானம் எடுக்கணும், இதெல்லாம் இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடிய காரியங்கள். பரலோகத்திற்கு நாம் செல்ல வேண்டுமானால் உலகத்தில் பூமியிலே இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்து நிறைவேற்றினால்தான் பரலோகத்திலே நான் போக முடியும் என்பது. அப்போ உலகத்திலே நான் செய்ய வேண்டிய காரியங்களை சொன்னால் கூட உனக்கு புரியலையே, இன்னும் நான் பரலோகத்திற்கு அடுத்த காரியங்கள், பரம காரியங்கள், பரம ரகசியங்களை உனக்கு சொன்னால் உனக்கு அது எப்படிப்பா புரியும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் நிறுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போது நம்ம யோசிக்க வேண்டும், நாம் இன்றைக்கு ஆராதிக்கிற சபைகள் நம்முடைய ஆத்மா ஈடேறத்தக்கதாக இருக்கிறதா, இல்லை எப்படியும் நாம் வாழலாம் என்கிறதான அனுபவத்தில் இருக்கிறதா, மனம் திரும்புவதற்கு ஏற்ற சுவிசேஷங்கள், ஏற்ற வசனங்கள் போதிக்கப்படுகிறதா, இல்லை ஏதோ ஆராதிக்கிறோம், போகிறோம், வருகிறோம் என்கிறதான நிலைமையில் இருக்கிறோமா என்பதை நாம் சற்று அதிகமாக சிந்திக்கக்கூடிய ஒரு காலத்திலே இருக்கிறோம். ஏன்னா இயேசு சொல்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா, சமீபித்து இருக்கிறது. ஆகவே மனம் திரும்புங்கள். எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் மனம் திரும்புங்க. இப்போ ஏதோ ஒரு காரியத்தில் குறைவு இருந்தால் சபைகளில் நமக்கு போதகர்கள் எப்படி வேண்டுமானாலும் போதிக்கட்டுமே, விசுவாசிகளாகிய ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும், கிறிஸ்தவர்களாகிய ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய கருத்திலையும் பரிசுத்த வேதாகம் இருக்கிறது. குறைந்தது ஒவ்வொரு வீட்டில் தலைக்கு ஒன்று வச்சு பார்த்தா கூட ஒரு 4-5 வேத புத்தகங்கள் இருக்கும். அல்லேலூயா. அந்த பைபிள் அதிகமாக வாசிங்க. அந்த பைபிள் கூற்றுப்படி, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற வேத வசன சத்தியத்தின்படி போதிக்கிறாங்களா என்பதை பார்த்து அப்பேற்பட்ட சபைகளில் நாம் போக வேண்டியது மிக மிக அவசியம். அதே தான் இப்பேற்பட்ட போதகர், அதாவது அட்லீஸ்ட் ஒரு ரட்சிப்பை பற்றி கூட, ஒரு மனம் திரும்புதலை பற்றி கூட, ஒரு ஞானஸ்நான சத்தியத்தை பற்றி கூட போதிக்க தெரியாத போதகர்களை தான் இயேசு என்ன சொல்கிறார்னா, மத்தேயு தன்னுடைய சுவிசேஷத்தில் எழுதும்போது இயேசு சொன்னது அப்படியே எழுதுகிறார், மாயக்காரராகிய வேதபாரகரே, அல்லேலூயா, மாயக்காரராக இருக்கிறாங்க. தாங்கள் என்ன செய்கிறாங்களாம், பரலோகத்தில் ஒரு மனுஷன் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள், நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. இவங்க வேலை என்னன்னா, பரலோக ராஜ்யத்திற்கு போகக்கூடிய கதவை பூட்டி வைக்கிறாங்க. ஏன்னா சத்திய சுவிசேஷத்தை சரியாக போதிக்காத சபை. ஆமென், அல்லேலூயா. சத்திய சுவிசேஷத்தை சரியாக போதிக்காத மேய்ப்பர்களை பற்றி இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், என்ன சொல்கிறாருன்னா, இவங்க எப்படிப்பட்டவர்களாம், பரலோக ராஜ்யத்துக்கு தாங்களும் போக மாட்டாங்க, போகக்கூடியவர்களையும் போக விடாதபடிக்கு இந்த சுவிசேஷத்தின் வாசலை அடைத்து வைக்கிறதான ஒரு கூட்டம், மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கம் பண்ணாத ஒரு கூட்டம். அல்லேலூயா. ஏதோ ஒரு அதிகாரத்தில் ஏதோ ஒன்றை எடுத்து கடமைக்காக மாத்திரம் அதை போதித்து அந்த நாளை அவர்கள் அப்படியாக என்ன செய்கிறாங்க, அந்த நாளை அப்படியே முடித்து விடுகிறார்கள். அது
ஆராதனை நாளை அப்படியாக முடித்து விடுகிறார்கள். சரியான உபதேசங்கள் இல்லை. இன்றைக்கு எத்தனையோ சபைகளில் நம்முடைய கண்களுக்கு முன்பாக பேர் கிறிஸ்தவ சபைகளிலே ஞானஸ்நான சத்தியத்தை பற்றி போதிக்கிறதில்லை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பற்றி போதிக்கிறதில்லை, மனம் திரும்புதலை குறித்து போதிக்கிறதில்லை. அன்பான தேவ பிள்ளைகளை, கிறிஸ்தவர்களை, நாம் தான் உஷாராக இருக்க வேண்டும். நமக்கு எல்லாம் தெரியும், வேத புத்தகம் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. சரியான உபதேசம், சரியான மனம் திரும்புதலை குறித்து, ரட்சிப்பை குறித்து, பாவ மன்னிப்பை குறித்து பிரசங்கம் பண்ணுகிற அல்லது போதிக்கிற சபைகளிலே நாம் போக வேண்டும். 13வது வசனத்திலிருந்து அதனுடைய கடைசி வசனம் வரைக்கும் பார்க்கும்போது, மாயக்காரராகிய பரிசேயரே, குருடர்களுக்கு வழிகாட்டிகளே, குருடனை எப்படி வழி காட்ட முடியும்? ஒரு குருடன், அதாவது ஒரு ஆவிக்குரிய கண் திறக்கப்படாத ஒரு மனுஷன், ஆவிக்குரிய சத்தியத்தை பற்றி அறிந்து கொள்ளாத ஒரு மனுஷன் தன்னிடத்தில், தன்னுடைய சபையிலே, அதனுடைய தான் நடத்துகிற இடங்களிலே கடந்து போகிற ஜனங்களுக்கு எப்படி போதிக்க முடியும்? அல்லேலூயா. சிந்திக்க வேண்டிய காலத்திலே நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் அது எப்படி இருக்கும்? ஆகவே நம்முடைய மனக்கண்கள் திறக்கட்டும், வேத வசனத்திற்கு நேராக மனக்கண்கள் திறக்கட்டும். எத்தனை வருஷம் பாரம்பரியத்தில் இருக்கிறோம் என்பது எல்லாம் முக்கியம், அதை கர்த்தர் கேட்கவில்லை. எந்த அளவுக்கு சத்தியத்தை கற்று அறிந்திருக்கிறோம், சத்தியத்தில் நிலைத்திருக்கிறோம், வேத வசனத்தின் சத்தியத்தின்படி நடக்கிறோம் என்பதுதான் முக்கியம். சபை ஒருபோதும் யாரையும் பரலோகத்திற்கு கொண்டு செல்லாது. ஆனால் சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்கிற சபையை தேர்ந்தெடுக்க வேண்டிய கடமையும் உரிமையும் நமக்கு இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆமேன். அல்லேலூயா. அநேக காரியங்கள் அதை நான் அப்படியே விட்டு விடுகிறேன். ஆகவே இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் சரியாக மனம் திரும்புதலை குறித்து, பாவ மன்னிப்பை குறித்து பிரசங்கிக்கிற அல்லது உபதேசிக்கிற, ஞானஸ்நான சத்தியத்தை குறித்து உபதேசிக்கிற, அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், கிருபை, வரங்கள், ஒரு வேறுபாட்டின் சத்தியம், இப்பேற்பட்டதான காரியங்களை சரியானபடிக்கு போதிக்கிற சபைகளை தெரிந்தெடுத்து அங்கே போய் கர்த்தரை ஆராதியுங்கள். அது உங்களை பரலோக ராஜ்யத்திற்கு நேராக கொண்டு செல்லும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள். இன்றைக்கி இப்பேற்பட்ட அனுபவத்தில் யாராவது போய்கொண்டு இருக்கிறீங்கன்னா நாமே தான் நாம் பார்க்க வேண்டும். ஏதோ 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் இந்த சபையில் போயிட்டு இருக்கேன், இனி இந்த சபையில் தான் பேர் இருக்கிறது, சபை ரெஜிஸ்டரில் பேர் இருக்கலாம். அல்லேலூயா. பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட வேண்டும் என்றால் உண்மையான மனம் திரும்புதல் ஒரு தேவ பிள்ளைக்கு வேண்டும், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்திருக்க வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. அப்படி இருக்கிறவங்களுடைய பேரை தான் ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவார். சபை புக்கில் பேர் இருக்கிற பெருமை வேண்டாம். நமக்கு பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டிருந்தால் அதை விட மேன்மையான பாக்கியம் வேறு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. நாம் ஓடினதும் பிரயாசப்பட்டதும் வீணாகாதபடிக்கு இன்றைக்கு நமக்கு இருக்கிற உரிமைகள் நமக்கு இருக்கிறது. எங்கே நாம் ஆராதிக்க வேண்டும்? சத்தியம் நிறைந்த இடத்திலே ஆராதிக்கும்படியாக தெய்வ பிள்ளைகள் தங்களை அர்ப்பணியுங்கள். அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும், நன்மையாக இருக்கும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. அதை அப்படியாக நான் நிறுத்தி விடுகிறேன். ஆகவே சபைகள் எப்படி இருக்கிறது, எப்படி போதிக்கிறது என்பதை நன்றாக கவனித்து தேர்ந்தெடுத்து அப்பேற்பட்ட சபைகளிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. அப்பேற்பட்டவர்களை குறித்து எரேமியா தீர்க்க தரிசனத்தில் எழுதும்போது, மேய்ப்பர்கள் மிருக குணமுள்ளவர்களாகி கர்த்தரை தேடாமற் போகிறார்கள், ஆகவே அவர்கள் காரியம் வாய்க்காமற் போகும், அவர்கள் மந்தையெல்லாம் சிதறடிக்கப்படும் என்று எரேமியா தீர்க்கதரிசி 10வது அதிகாரம் 21வது வசனத்திலே சொல்கிறார். இன்னும் எசேக்கியேலை நாம் பார்க்கும்போது, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 10, 11, 12வது வசனத்திலே அவங்க என்ன சொல்றாங்க? சமாதானம் இல்லைனாலும் சமாதானத்தை பற்றி பேசுகிறதான ஒரு கூட்டத்தார். ஹல்லேலூயா. ஜனத்தை மோசம் போக்குகிற கூட்டத்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சாரமில்லாத சாந்தை, சாரமற்ற சாந்தை பூசுகிறவர்கள் என்று எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. சாரமற்ற சாந்தை பூசும்போது அது என்ன செய்யுமா? அது அடுத்த வசனத்திலே, சாரமில்லாத சாந்தை பூசுகிறவர்களை நோக்கி அது இடிந்து விழும் என்று சொல். சாரமற்ற சாந்து ஈஸியாக எப்படி நீ மனம் திரும்பினாலும் சரி, மனம் திரும்பாமற் போனாலும் சரி, நீ தண்ணீரில் இறங்கி முழுகி ஞானஸ்நானம் எடுத்தாலும் சரி, எடுக்காமற் போனாலும் சரி, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீ பெற்றிருந்தாலும் சரி, பெறாவிட்டாலும் சரி, பரலோகத்திற்கு அதை பற்றி அந்த சாப்டரையே பேச மாட்டாங்க. ஏதோ வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து மேலோட்டமாக போதித்து அப்படியே ஜனங்களை அனுப்பி விடுவார்கள். அதுதான் சாரமற்ற சாந்து. ஹல்லேலூயா. வேத வசனத்தை சரியாக போதிக்க வேண்டும். அவர்களை பற்றி தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி சாரமற்ற சாந்தை பூசுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது அவர் அதுதான் ரொம்ப வேதனையோடு அவர் சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் அதனுடைய 11வது சங்கீதத்திலே வரும் என்று நினைக்கிறேன். 11, 2 அல்லது 3வது வசனத்திலே, அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகிறது, நீதிமான் என்ன செய்யணும்? அஸ்திபாரங்கள் என்னைக்கு? அஸ்திபார உபதேசங்கள் எல்லாம் நிர்மூலமாகி போய் கொண்டிருக்கிறது. மனுஷன் தனக்கு விரும்பினபடி
தான் நினைக்கிறபடி தன்னுடைய சிந்தனையிலே தோன்றுகிறபடியான உபதேசங்கள் இன்றைக்கு தோன்றி கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கிறதே, அப்போ நீதிமான் என்ன செய்வான்? பழைய பரிசுத்தவான்கள் கட்டின அஸ்திபாரங்கள், உபதேச சட்டங்கள், வேத வசனத்தின்படி, ஹல்லேலூயா, அதெல்லாம் இன்றைக்கு எல்லாம் போய்விட்டது. எல்லாம் அதெல்லாம் ஓல்டு மாடல், ஓல்டு கவனன்ட்டு அப்படி சொல்லி விட்டுட்டாங்க. இன்றைக்கி நியூ கவனன்ட்டில் இருக்கணும். நல்லது, புதிய உடன்படிக்கை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டாக்கிய புதிய உடன்படிக்கை எல்லாருக்கும் தேவை. ஹல்லேலூயா. ஆனால் சத்தியத்தை மாற்றக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு நிருபம் எழுதும்போது, 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆவது அதிகாரம் 10-11 அவர் சொல்லும்போது அவர் என்ன சொல்லுவார்? தனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படி அவர் என்ன செய்தாரா? புத்தியுள்ள சிற்பாசாரியை போல் அஸ்திபாரம் போட்டேன். ஆமேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டு இருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஆமேன். அல்லேலூயா. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேலே பொன், வெள்ளி, விலையேறப்பட்ட கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கொண்டு கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ண, ஏனெனில் அக்கினியிலே வெளிப்படுத்தப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அக்கினி பரிசோதிக்கும். அவர் என்ன சொல்கிறார்? நான் புத்தி உள்ள சிற்பாசாரியை போல. ஆமேன். சவுலாக இருந்த பவுலை கர்த்தர் அழைத்து தரிசனத்தை கொடுத்து கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான ஒரு பாத்திரமாக தெரிந்து கொண்டு அவர் சரியான உபதேசத்திலே அப்படி அந்த சட்டத்திட்டங்களே கரெக்டாக நிற்கிறதான ஒரு தேவ மனிதர் அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் சொல்லுகிறார், நான் புத்தியுள்ள ஒரு சிற்பாசாரியை போல தான் நான் அஸ்திபாரம் போட்டேன். ஆனால் அதுக்கு மேலே ஒருத்தன் கெட்டுகிறார். எப்படி கட்டு? அஸ்திபாரம் கரெக்டாக தான் இருக்கிறது, மேலே புல், வைக்கோல், பொண்ணு, வெள்ளி ஏதோ கொண்டு கட்டுகிறாங்க. ஆனால் ஒன்றே அவர் சொல்லுகிறார், அக்கினியானது ஒரு நாள் பரிசோதிக்கும். அக்கினியிலே வெந்து போகிறதெல்லாம் அழிந்து போகும். ஆமேன். அல்லேலூயா. அக்கினி பரிசோதிக்கும் போது அக்கினிக்கு முன்பாக நிலை நிற்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்துவாகிய அந்த திட அஸ்திபாரத்தின் மேல் நாம் கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா ஒருவனுடைய அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்க வேண்டும். ஆமேன். கிறிஸ்துவாகிய அந்த கல்லின் மேலே நம்முடைய அஸ்திபாரம் இருக்க வேண்டும். அப்படியானால் நம்முடைய கட்டடம், நம்முடைய பில்டிங், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மிகவும் மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். காற்றடித்தாலும், எதிர்காற்றாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டம் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், அது எதையும் தாங்கக்கூடிய ஒரு அனுபவம் கிறிஸ்துவின் அனுபவம். ஆமேன். ஹல்லேலூயா. அந்த அப்பேற்பட்டதான அனுபவத்தின் மேலே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கட்டப்பட வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் விரும்புகிறார். இயேசுவும் அதைத்தான் விரும்புகிறார். ஆகவே தான் ஒவ்வொருவரும் எப்பேற்பட்டதான சபைகளிலே போய் ஆராதிக்க வேண்டும். எப்படிப்பட்ட அஸ்திபாரங்கள் உள்ள இடங்களிலே ஒவ்வொருவரும் ஆராதிக்கிறீங்க, கர்த்தரை தொழுது கொள்ளுகிறீங்க. சத்தியம் ஒரு நாள் நம்மை பரலோகத்திற்கு நேராக வழிநடத்தும். என்ன சத்தியம்? வேத சத்தியம், வேத வசனமாகிய சத்தியம் நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு நேராக வழிநடத்தும். அப்பேற்பட்ட சபைகளிலே நாம் போக வேண்டியது மிக மிக அவசியமாக காணப்படுகிறது. ஆமேன். அல்லேலூயா. இன்னுமாக யார் ஏன் மனம் திரும்ப வேண்டும்? நம்ம ஒரு மனுஷன் இப்போ மனம் திரும்ப வேண்டும், இப்போ பாவிகள் மாத்திரமா மனம் திரும்ப வேண்டும் அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் இருக்கலாம். ஏன்னா பாவிகள் தான் மனம் திரும்பணும், சாராயம் குடிக்கிறவன் என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும், இல்லை விபசார பாவம் செய்கிறவன் மனம் திரும்ப வேண்டும், இனிமேல் வேறு ஏதாவது கொலைகாரன் மனம் திரும்ப வேண்டும், உண்மை அவர்களும் மனம் திரும்ப வேண்டும். ஆனால் வேத வசன சத்தியத்தின்படி யார் மனம் திரும்ப வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமம் நமக்கு அழகாக போதிக்கிறது. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 18வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்திலே அதன் கடைசி பாகத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 2வது பாகம், நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள், அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாய் இருப்பது இல்லை. அப்போது நம்ம நினைப்போம், கொலைபாதகன், விபசாரக்காரன், இல்லை பொய் பேசுகிறவன், திருப்பி ஒரு சில பாவங்கள் நம்ம மனசில் நமக்கு தெரிந்த சில காரியங்கள் இருக்கும். இப்பேற்பட்டவன் தான் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்ம ஒவ்வொருடைய மனதிலும் நீங்களும் நானும் நினைக்கக்கூடிய காரியங்கள். ஆனால் வேத புஸ்தகத்தின் அடிப்படையில் யார் மனம் திரும்ப வேண்டும் என்றால் நாம் முதல்ல சொன்னேன், நம்ம ஒவ்வொருவரும் நீங்களும் நானும் அனுதினமும் நம்ம மனம் திரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகை வரைக்கும் அல்லது நம்முடைய மரணம் வரைக்கும்
ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் மனம் திரும்பி கொண்டே இருக்கணும். ஏன்னா மனம் அதுக்கு நினைச்சது மாதிரி போயிட்டே இருக்கும். அதை கட்டுப்படுத்தக்கூடிய உரிமை நம்மிடத்தில் தான் இருக்கிறது. ஆவியானவர் நமக்கு அதற்கு துணை செய்வார். ஆமென். இங்கே வசனத்துக்கு நேராக நாம் வரும்போது எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுதும்போது 18வது அதிகாரம் 30வது வசனத்திலே நீங்கள் மனம் திரும்புங்கள், ஏன்னா கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் மனம் திரும்புங்கள், எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள், அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாக இருப்பதில்லை. ஏன் மனம் திரும்பணும்னா நம்ம செய்கிற அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதல்கள் அது நம்மை கேடான பாதைக்கு நேராக வழி நடத்தும். அல்லேலூயா. ஒரு கேட்டுக்கு ஒரு கேடு என்று சொல்லும்போது அது நாம் நம்ம வழியிலே நாம் போய்கொண்டு இருக்கிறோம் என்று வைப்போமே. வழியிலே போய்கொண்டு இருக்கும்போது தெரியாமல் கால் தவறி ஒரு இடத்துல ஒரு குழி, ஒரு குண்டும் குழியுமான ஒரு இடம் இருக்கிறது, தவறி நாம் விழுந்து விடுகிறோம், உள்ளே விழுகிறோம். ஏன்னா நான் கவனிக்காமல் போகிறதுனால விழுந்து விடுகிறோம். அதை கவனமாக கவனிக்கிறவன் என்ன செய்வான், பார்த்து ஒதுங்கி போவான். இதுதான் இது கேட்டுக்கு சில அக்கிரமங்கள், பாவங்கள் கேட்டுக்கு வழிவகுக்கும். ஆகவே அக்கிரமங்களே பாவங்களே என்னென்ன அக்கிரமங்கள் என்னென்ன பாவங்கள் அவரவருக்கு தான் தெரியும். நம்ம என்ன செய்கிறோம், எது அதாவது சொற்களின் மிகுதியினால் கூட பாவம் இல்லாமற் போகாது என்று வேதவசனம் சொல்கிறது. அநேக சொற்கள் அதிகமாக பேசினா கூட அதுக்குள்ளே என்ன இருக்குமா, பாவம் இருக்குமா. பேச்சு அதிகமாகும் போது ஆண்டவருக்கு பிரியமில்லாத பேச்சுக்கள் கூட பாவமாக இருக்கும் என்று வேதவசனம் நமக்கு சொல்கிறது. இன்னும் நன்மை செய்ய நமக்கு திராணி இருந்து அதை செய்யாமற் போனால், அது ஏற்றவனுக்கு நம்ம நன்மை செய்யலைன்னா அது கூட நமக்கு என்னதாக இருக்குமா, பாவமாக இருக்குமா. பாவம் என்பது பெரிய பாவம், கொலை பாவம், விபச்சார பாவம் மாத்திரமல்ல, நன்மை செய்ய திராணி இருந்தும் அதை செய்யாமற் போனால் கூட அது பாவம் என்று வேத வசனம் நமக்கு அழகாக போதிக்கிறது. அப்போது பாவம் என்று சொல்லும்போது இப்பேற்பட்ட அநேக காரியங்கள், அநேக ஆயிரம் வசனங்கள் வேத புஸ்தகத்தில் இருக்கிறது. ஒரு சில முக்கியமான வசனங்களை மிக வேகமாக சொல்லி நான் இந்த வார்த்தைகளை முடிக்க விரும்புகிறேன். அப்போது எந்த அக்கிரமங்கள், எந்த மீறுதல்கள், எது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், எல்லாருக்கும் வேத வசன சத்தியங்கள் அதிகமாக தெரிந்த தெய்வ பிள்ளைகள் தான் இன்றைக்கு உலகத்தில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனை தெய்வ பிள்ளைகளும் வேத வசனத்தை நன்றாக அறிந்திருக்கிற தெய்வ பிள்ளைகள். அல்லேலூயா. ஆகவே நம்ம மனம் திரும்ப வேண்டும் என்றால், ஏன் மனம் திரும்ப வேண்டும்னா, யார் மனம் திரும்ப வேண்டும்னா, அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய கேட்டுக்கு அது காரணமாய் இருக்கும். ஆகவே அதை விட்டு இப்பேற்பட்ட காரியங்கள் நம்மிடத்தில் இருக்குமானால் அதை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். அல்லேலூயா. மீறுதல்கள் எப்பேற்பட்ட மீறுதல்களாகவும் இருக்கலாம். அதாவது சட்டத்தை மீறுவது பாவம். ஆமென். அல்லேலூயா. சட்டம், வேத சட்டங்கள், அது ஒரு வேத சட்டத்திட்டங்களை மீறுவது பாவம். உலகத்தில் அரசாங்கம் சில சட்டங்கள் வைத்திருக்கிறது, அதை மீறுவது அரசாங்கத்திற்கு விரோதமான பாவம். இப்படி பலவிதமான வீட்டிலே பெற்றோருக்கு கீழ்ப்படியாதது பாவம். இப்படி குடும்பத்தில் ஆனாலும் சரி, சமூகத்தில் ஆனாலும் சரி, வேத அடிப்படையில் ஆனாலும் சரி, அநேக மீறுதல்கள் இருக்கிறது. அநேக காரியங்கள் அக்கிரமமாக எண்ணப்படுகிறது இருக்கிறது, பாவமாக கருதப்படுகிறது இருக்கிறது. இப்பேற்பட்ட அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அதை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இன்னும் நாம் வேதத்திலே அதிகமாக மனம் திரும்புதலை குறித்து சுவிசேஷங்களில் சொல்லப்பட்டிருந்தாலும் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு கர்த்தர் பத்மு தீவிலே வெளிப்படுத்துகிறார். அருமையான வெளிப்படுத்தின விசேஷத்தை கர்த்தர் அந்த இடத்திலே கொடுக்கிறார். அவர் அந்த 7 சபைகளுக்கு எழுதும்போது எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா என்று 7 சபைகளுக்கும் ஆவியானவர் அங்கு அந்த பத்மு தீவிலை வைத்து யோவானுக்கு அதாவது வெளிப்பாடை கொடுக்கிறார். சபைகள் எப்படி இருக்கிறது, எந்த நிலைமையில் இருக்கிறது, என்ன குறை இருக்கிறது, எப்பேற்பட்ட நிறை இருக்கிறது, அந்த குறையிலிருந்து எப்படி அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்கிறதை பத்மு ஒரு தீவிலை வைத்து யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அது மிக அருமையான வார்த்தைகள். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தில் எபேசு சபைக்கு கர்த்தர் சொல்லும்போது ஆவியானவர் என்ன சொல்கிறான்னா, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பெயரில் ஒரு குறை உண்டு, ஆகவே நீ மனம் திரும்பு. அப்போது யார் மனம் திரும்ப வேண்டும்? ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டவர்கள் மனம் திரும்ப வேண்டும். ஆதியில் இருந்ததான தெய்வ பக்தி, தெய்வ பயம், அது மாத்திரமல்ல தெய்வீக அன்பு, ஆராதனைக்கு போகிறதான காரியங்கள்,
இன்னுமாக நம்முடைய ஆதி காலத்தில் இருந்ததான நாம் ரட்சிக்கப்பட்ட நேரங்களிலே, மனம் திரும்பின நேரங்களிலே, அபிஷேகம் பெற்ற காலங்களிலே, ஞான ஸ்நானம் எடுத்து கர்த்தருக்குள்ளே இருந்ததான அந்த நாட்கள் இருந்ததான ஜெப வாழ்க்கை, வேத வாசிப்பு, உபவாசித்து ஜெபித்த அனுபவங்கள், நம்முடைய விசுவாச ஜீவியமாகட்டும், எல்லா காரியங்கள்லையும் இன்றைக்கு நாம் அதே நிலைமையில் இருக்கிறோமா? குறைவுள்ளவர்களாக இருக்கிறோமா? அல்லேலூயா. நீங்களும் நானும் கண்டிப்பாக நம்மை பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். எபேசு சபையை பார்த்து சொல்கிறார், நீ எல்லாத்துலேயும் கரெக்டாக தான் இருக்கிறப்பா, ஆனால் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பு உனக்கிட்ட இப்போ இல்லை. ஆமேன். ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட இன்னொரு ஃப்ரெண்டு பேசும்போது ரொம்ப அன்பாக பாசமாக இருப்பாங்க. இடையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அதில் சற்று வித்தியாசங்கள் வரும். அப்போது முதல்ல இருந்த அன்பு இல்லாமல் போய்விடும். அல்லேலூயா. அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்லுவார், நீ முதல்ல என்கிட்ட இருந்த அன்பு, அந்த பக்தி வைராக்கியம், அப்பேற்பட்ட ஒரு தேவ பிரசன்னத்தை உணர்ந்த அந்த நாட்கள், அதிகமாக என்னோடு கூட நெருங்கி இருந்த நாட்கள், என்னுடைய பாதத்தில் அமர்ந்திருந்த நீ ஜெபித்த நாட்கள், அதெல்லாம் இப்போ உன் வாழ்க்கையில் இருக்கிறதா? ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை நான் பார்க்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை நீங்கள் அதை சோதித்து மனம் திரும்ப வேண்டும். ஆதியில் இருந்த அனுபவங்கள் இல்லைன்னா அந்த ஆதி அனுபவத்திற்கு நேராக நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ரெண்டாவதாக பெர்கமோ சபைக்கு கர்த்தர் சொல்லும்போது சொல்கிறார், 2வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது அங்கே என்ன கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால், சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அது என்னன்னா, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு உபதேசித்த பிலேயாமனுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அல்லேலூயா. அப்போது இங்கே என்ன பெர்கமு சபைக்கு ஆண்டவர் சொல்கிறான்னா, உனக்கு பேரில் எனக்கு ஒரு குறை உண்டப்பா, ஒரு குறை உனக்கிட்ட இருக்கிறது. அது என்னென்னா, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கிற அனுபவம். அது மாத்திரமல்ல, வேசித்தனம் பண்ணுகிறதானது. இப்பேற்பட்ட போதனைகளை போதிக்கிறதான பிலேயாமின் போதகத்தை கேட்கிறவர்கள். பிலேயாமின் போதகம்தான், விக்கிரகத்துக்கு படைத்தவைகளை நீ புசிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. வேசித்தனம் பண்ணலாம், அது பிரச்சனை கிடையாது. அது ஒன்றும் தப்பு கிடையாது. எப்பேற்பட்ட பாவத்தை நீ செய்தாலும் தப்பு கிடையாது. கர்த்தர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். இயேசுவின் இரத்தம் உன்னை மன்னிக்கும். அப்பேற்பட்டதான உபதேசங்களை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. அப்போது உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பார்க்கும்போது நம்மிடத்தில் இருக்கிற குறைகளை ஆவியானவர் சுட்டி காட்டும் போது நாம் அதை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. மிக சுருக்கமாக நான் அதை சொல்லிவிட ஆசைப்படுகிறேன். இப்பேற்பட்டதான அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நாம் அதை விட்டு மனம் திரும்ப வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு சட்டத்திட்டங்கள் வேத புத்தகம் வைத்திருக்கிறது. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை நீ புசிக்கக்கூடாதுன்னா நீ புசிக்கக்கூடாது. விக்கிரகங்களை நீ தொழுது கொள்ளக்கூடாதுன்னா தொழுது கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. யாதொரு விக்கிரகம், அது எந்த இயேசுடைய சிலையாக இருந்தாலும் சரி, மேரியுடைய சிலையாக இருந்தாலும் நீ அதை வணங்காதேன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்லி, அதுவும் விக்கிரகம் தான், அதுவும் ஒரு சிலை தான், அதை நீ என்ன செய்யக்கூடாது? வணங்கக்கூடாது. நம்ம அதரிசனமான தெய்வத்தை நாம் என்ன செய்கிறோம்? ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. நாம் தரிசித்து நடக்கலை, நாம் விசுவாசித்து நடக்கிறோம். நாம் விசுவாசிகள். ஏன் நாம் தரிசிக்கலை? நம்ம ஒரு சிலையை வச்சு அதுக்கு முன்னே தரிசனம் பண்ணவில்லை. நாம் விசுவாச கண்ணால் நம்முடைய இயேசுவை பார்க்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை ஆமோதிக்கிறீங்க? ஆகவே அதற்குள்ளாக நான் கடந்து போகவில்லை. ஆகவே இப்பேற்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நாம் அதை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். அது மாத்திரமல்ல, தியத்தீரா சபைக்கு எழுதும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 20வது வசனம், உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற இயேசபேல் என்ன ஸ்திரியானவள். இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருடைய தீர்க்கதரிசி அல்ல, தன்னைத்தானே தீர்க்கதரிசி என்று சொல்லி இங்கே விசுவாசிகளை வஞ்சிக்கிறது அல்ல, ஊழியர்களை கூட வஞ்சிக்கிற ஒரு தீர்க்கதரிசி. அல்லேலூயா. தேவ மனிதர்களை வஞ்சிக்கிறதான ஒரு தீர்க்கதரிசியாகிய இயேசபேல். இவளுடைய போதனை என்னன்னா, இதுவும் அந்த பெர்கமு சபையில்
அதிலே சொல்லப்பட்ட காரியத்திற்கு ரிலேட்டடாக தான் இருக்கிறது. ஏன்னா நீ விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை என்ன செய்யலாம், புசிக்கலாம், வேசித்தனம் பண்ணலாம் அப்படி என்று சொல்லி இந்த சகோதரி ஒரு படிக்கு மேலே தன்னைத்தானே தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொள்ளுகிறதான இந்த இயேசபேலுடைய ஆவி என்ன செய்கிறன்னா ஊழியர்களை கூட வஞ்சிக்கிறதான ஒரு ஆவி, ஒரு கள்ள தீர்க்க தரிசன ஆவி. இதற்கு தெய்வ பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருந்து மனம் திரும்ப வேண்டும். இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் தீர்க்க தரிசனங்களை தேடி ஜனங்கள் ஓடுறாங்க. எங்கேயோ டிவியில எல்லாம் பார்த்தா ஐயோ காதெல்லாம் கூசி போகிற அளவுக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. டிவி ஒவ்வொரு சேனலில் உட்காந்து தீர்க்க தரிசனம் அந்நிய பாஷை அப்படி காதெல்லாம் கிழிஞ்சு போகிற அளவுக்கு அந்நிய பாஷை பேசி யாருக்கு சொல்கிறாங்கன்னே தெரியல. இல்லையா எதுக்கு சொல்கிறாங்கன்னே தெரியல. தங்களுடைய வெளிப்பிரகாரமான தோற்றத்தை பார்த்தாலே அவ்வளவு ஒரு வேதனையான ஒரு நிலைமைக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் தீர்க்க தரிசனங்களை பார்த்தா ஆண்டவர் அதை செய்யார், இதை செய்ய போகிறார், அப்படி செய்ய போகிறார், இப்படி செய்ய போகிறார், வாய்க்கு வந்தது மாதிரி பேசுகிறாங்க. ரொம்ப எச்சரிக்கை. வேத வசனங்கள் தான் நமக்கு தீர்க்க தரிசனம். ஆமீன். யாரையும் தேடி ஓடாதுங்க தீர்க்க தரிசனம். சமீபத்தில் ஒரு ஆவிக்குரிய சகோதரியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு கிடைத்தது. அவர்களோடு கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டு இருந்தபோது நல்ல ஒரு ஆவிக்குரிய உன்னதமான சபைக்கு போகிறதான ஒரு நல்ல சகோதரி, அவங்க சபையிலே அவங்க சொன்னதான ஒரு காரியம் என்னை சிந்திக்க வைத்தது. ஒரு பக்கத்தில் வேதனையாக காணப்படுகிறது. ஒரு சகோதரி எல்லா ஒரு ஆபரணங்கள் எல்லாம் அவங்க ஒரு நல்ல வேறுபாடான சபையில் ஆராதிக்கிற ஒரு சகோதரி புதிதாக அந்த ஆலயத்திற்கு கடந்து வந்தவர்கள் எல்லா ஆபரணங்கள் எல்லாம் போட்டிருக்கிறாங்களா, எல்லாம் எந்த வித்தியாசமும் இல்லை, உலக பிரகாரமான தோற்றம் பார்வைக்கு. அவர்கள் பயங்கரமாக தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களா, அது என்ன தீர்க்க தரிசனம் அதை நான் சொல்ல விரும்பவில்லை. அது கர்த்தருடைய வசனத்துக்கும் ஆவியானவருக்கும் அது ஏற்ற பிரகாரமாக இல்லை என்று அவர்கள் சொன்னாங்க. அந்த சொன்ன வார்த்தைகளை கேட்டபோது ரொம்ப வேதனையாக காணப்பட்டது. திடீரென்று வாலிப பிள்ளைகள் மேலெல்லாம் எழும்பி போய் கையை வைத்து தலையில் கையை வைத்து ஜெபிப்பாங்களாம். அதுக்கப்புறம் ரொம்ப கூச்சல் போட்டு சத்தம் போடுவாங்களாம். அடுத்தபடியாக அவங்க சொன்ன ஒரு காரியம் என்னை ரொம்ப வேதனைக்குள்ளாக மாற்றினது. கிறிஸ்தவ ஆவிக்குரிய சபைகளில் என்ன நடக்கிறதுன்னு பார்த்துக்கொள்ளுங்க, கவனித்து கொள்ளுங்க. கடைசியில் அந்த சகோதரி ரொம்ப கூச்சல் போட்டுட்டு இந்த சகோதரத்தில் கேட்டாங்களாம், சாவி இருந்தால் தாங்க, இரும்பு இருந்தால் தாங்க, என் கையில் தாங்க. அப்படியே அது அலக்கழித்து சத்தம் போட்டு உட்கார்ந்ததான். இவங்க அதுக்கு பிறகு அவங்க பக்கத்தில் உட்காரவே விரும்பாத ஒரு சூழ்நிலை. இது சபைகள் இன்றைக்கு எப்படி போய்கொண்டிருக்கிறது. சபையை நடத்துகிறவர்கள் அதாவது யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை, மன்னித்து கொள்ளுங்கள் தயவாக. ஏன்னா இன்றைக்கு தீர்க்க தரிசனம் என்ற போர்வையிலே சத்ருவானவன் சபைகளிலே அலக்கழித்து கொண்டிருக்கிறதான அனுபவங்கள் காணப்படுகிறது. இதை சபையை நடத்துகிற தெய்வ மனிதர்களும் உட்கார்ந்துருக்கிற விசுவாச தெய்வ பிள்ளைகளும் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். எது நல்லது எது கெட்டது என்பதை என்ன செய்ய வேண்டாம், பகுத்தறியக்கூடிய ஒரு நல்ல ஒரு தரிசனம் வேண்டும் சபைக்கு. ஆமேன்களே லூயா. பழைய காலத்தில் எல்லாம் 90s எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் சபையிலெல்லாம் தாறுமாறாக யாராவது தீர்க்க தரிசனம்னு எழும்பிட்டாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்களேன், உடனே கொட்டடித்து பாஸ்ட்டு நிறுத்துவாங்க. இல்லைன்னா மேசையில் டபார்னு தட்டுவாங்க. அதோடு அது நின்று விடும். அவ்வளவுதான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எது தீர்க்க தரிசனம், எது கர்த்தருடைய தீர்க்க தரிசி, எது அல்லாதது என்று தெரியும். ஆகவே தீர்க்க தரிசிகளை தேடி ஓடாதுங்க. அதுக்கு இப்போது என்னென்னா கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்கிட்ட போகிறதுக்கு என்ன ஒரு 3-4 நாளைக்கு முன்னாக அவங்க டோக்கன் எடுத்து இருக்கிறது மாதிரி டோக்கன் எடுத்து க்யூவில் நிற்கிறாங்க, காசு கட்டி தீர்க்க தரிசனம் கேட்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க தேவ பிள்ளைகளே. வேத வசனம் தான் நமக்கு தீர்க்க தரிசனம், ஆவியானவர் தான் நமக்கு தீர்க்க தரிசி, இயேசு தான் நமக்கு தீர்க்க தரிசி. அவர்கள் தான் நமக்கு பேசுவாங்க. வசனத்தை வாசிங்க, ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவார். ஆமேன், ஹல்லேலூயா. இங்கே இயேசபேலின் ஆவிகள் இன்றைக்கு சபைகளிலே அதிகமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஊழியம் செய்கிற தெய்வ பிள்ளைகளானாலும் சரி, விசுவாசிகளானாலும் சரி, ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் இருந்திருக்கிறோம். அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. ஹல்லேலூயா. தியத்தீரா சபையில் ஊழியக்காரங்களை கூட விபசாரம் செய்கிறது பாவம் அல்ல, செய்யலாம் என்று போதிக்கிறதான ஒரு சகோதரி தீர்க்க தரிசனத்தின் மூலமாக அதை தட்டி கேட்க யாரும் இல்லை. ஹல்லேலூயா. எவ்வளவு வேதனையான அனுபவங்கள். ஆகவே அப்பேற்பட்ட இடங்களில் இருந்தோமானால், அப்பேற்பட்ட தீர்க்க தரிசனங்களை கேட்கிறவர்களாக இருந்தீர்களானால், யாராக இருந்தாலும் சரி, மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தீர்க்கதரிசிகளை நாடி ஓடாதுங்க. எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நம்பாதுங்க. எல்லாம் தப்புன்னு சொல்ல வரல. எது நல்லது எது கெட்டது என்பதை பகுத்தறியுங்கள். ஆவியானவருடைய துணையோடு கூட பகுத்தறியக்கூடிய ஒரு நல்ல ஞானம் தேவ பிள்ளைகளுக்கு வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னுமாக வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது,
வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலே சர்தை சபைக்கு கர்த்தர் இங்கே ஆவியானவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ விழித்து கொண்டு சாவுவதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணப்படவில்லை நான் காணவில்லை. ஆகவே அடுத்த வசனத்தில் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. இல்லையா? ஒவ்வொரு சபைக்கும் மனம் திரும்ப கர்த்தர் சொல்கிறார். ஏன் சபைக்கு நம்ம சொல்லுவோம், நம்ம எல்லாத்துலேயும் இங்கே நல்லா தானே இருக்கிறோம், நான் விசுவாசிகள் எல்லாம் இன்றைக்கி நினைக்கிறதான ஒரு காரியங்கள் உண்டு, நம்ம எல்லாம் என்ன தான் சொல்கிறேன், நம்ம எல்லாம் நல்லா தானே இருக்கிறோம், நாம் ஏன் மனம் திரும்ப வேண்டும்? இங்கே 7 சபைகளுக்கு ஆவியான சொல்லி மனம் திரும்பு, சபை மனம் திரும்பு. சபை என்று சொன்னால் என்ன? சபையில் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள், சபையை நடத்துகிறதான தேவ மனிதர்கள் எல்லாம் சேர்த்து தான் சபை என்கிற ஒரு முழு குடும்பம். ஆமேன், அல்லேலூயா. நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டு செத்தவனாய் இருக்கிறாய். ஆமேன். பார்க்க தான் உயிருள்ளது மாதிரி வேஷம், ஆனால் ஒரு செத்த அனுபவம். ஆமேன், அல்லேலூயா. வெளிப்பிரகாரமாக ஒரு நல்ல விசுவாசி என்கிறதான ஒரு தோரணை நமக்கு இருக்கலாம். நம்முடைய உள்ளான அனுபவம், நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம், அல்லேலூயா, நம்முடைய ஆத்மா செத்து இருக்கிறதா இல்லது பிழைத்திருக்கிறதா, பலன் உள்ளதா இருக்கிறதா இல்லது பலன் அற்றதா இருக்கிறதா என்பதை நாம் பகுத்து அறிய வேண்டும். ஆமேன், அல்லேலூயா. ஆகவே செத்த கிரியைகள், ஆவிக்குரிய காரியங்கள் இல்லாமல் இந்த உலக பிரகாரமான காரியங்களை நாம் நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு செத்த அனுபவத்திற்கு நேராக கடந்து போகும். அப்பேற்பட்ட அனுபவங்கள் நமக்கு இருந்தால் அவைகளை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. பெயரளவில் நாம் கிறிஸ்தவர்கள் என்று இருப்போமானால் கர்த்தரை விட்டு நாம் வெகு தூரம் சென்றிருப்போம். ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை விட்டு வெகு தூரம் சென்றிருப்போம். நம்ம சபையில் தான் இருப்போம், ஆராதனை நடக்கும், எல்லாரும் நம்மவும் இருப்போம். அல்லேலூயா. வாய் திறந்து ஆராதிக்க முடியாத ஒரு அனுபவம், கரங்களை தட்டி ஆராதிக்க முடியாத அனுபவம், அபிஷேகத்தில் நிறைந்து ஆராதிக்க முடியாத ஒரு அனுபவம், ஒரு செத்த அனுபவம். அல்லேலூயா. இந்த அனுபவம் தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. அப்படி இருக்குமானால் அந்த அனுபவத்தில் இருந்து நாம் உயிர் முயற்சி பெற வேண்டியது மிக மிக அவசியம். அப்பேற்பட்ட அனுபவத்தில் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். இன்னும் நாம் வாசிக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 15வது வசனம் முதல் அதனுடைய 19வது வசனம் வரையில் நாம் வாசிக்கும் போது இங்கே லவோதிக்கேயா சபையை குறித்து கர்த்தர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, நான் சுருக்கமாக சொல்கிறேன். அனலும் இல்லை குளிரும் இல்லை. இல்லையா? வெது வெதுப்பான ஒரு அனுபவம். அனலாயாவது குளிராயாவது நீ இருந்தால் நலமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அனலுமின்றி குளிருமின்றி இருந்தால் உன்னை வாயில் நின்று உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியானவர் சொல்லுகிறார். இல்லையா? அது மாத்திரமல்ல, நீ எப்படி இருக்கிறாய்? நீ பரிதபிக்கப்படத்தக்கவன், தரித்திரன், குருடன், நிர்வாணி, ஐஸ்வர்யவான் என்று சொல்லுகிறாய், திவ்ய சம்பன்னன் என்று ஆனால் எதுவுமே உனக்கு கிடையாது, ஒன்றும் இல்லைனாலும் ஐஸ்வர்யவான் என்று சொல்லுகிறதான ஒரு அனுபவம். இப்பேற்பட்டதான அநேக காரியங்களை லவோதிக்கேயா சபைக்கு ஆவியானவர் எச்சரிக்கிறார். இந்த விதமான ஒரு சலன், ஏதோ போகிறோம் சிலவங்க அப்படி தான் ஆவிக்குரிய சபையில் போன உடனே ஆவிக்குரியவர்கள் என்று சொல்ல முடியாது. ஆவிக்குரிய போர்வையில் ஆவிக்குரிய சபையில் போய் இருக்கிறோம், ஆராதனைக்கு போகிறோம், காணிக்கை கொடுக்கிறோம் என்று சொன்னால் ஆவிக்குரியவன் என்று அர்த்தம் இல்லை. ஆமேன். வேத வசன சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு தண்ணீரில் இறங்கி ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகத்தை பற்றி வேறுபட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால்தான் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும். சும்மா நாம் ஆவிக்குரிய சபைக்கு போனோம் என்று சொன்ன உடனே நாம் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்ல எந்த விதமான ஒரு சர்டிஃபிகேட்ஸ் நமக்கு யாரும் தர வேண்டிய அவசியம் இல்லை, அது கிடைக்கவும் செய்யாது. ஆமேன். பரலோகம் அதை நமக்கு அனுமதிக்காது. ஆமேன், அல்லேலூயா. ஆகவே ஆவிக்குரிய காரியங்களிலே ஆவிக்குரிய சபைக்கு போகிற தேவ பிள்ளைகள் அனலும் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாக இருக்கக்கூடாது. மாத்திரமல்ல, மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு நிக்கோதேமியோட மனக்கண் குருடாக்கப்பட்டிருந்தவனுக்கு எதுவுமே தெரியல, மனம் திரும்புதலே தெரியாத ஒரு போதகர். அது மாதிரி இன்றைக்கு லவோதிக்கேயா சபையில் இருக்கிறவங்க குருடர், தரித்திரர், நிர்வாக்கியம் உள்ளவங்க, நிர்வாணிகளாக இருக்கு. நிர்வாணிகள் என்றால் உலக பிரகாரமான நிர்வாணம், ஆவிக்குரிய நிர்வாணம். அல்லேலூயா. ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லை, அல்லேலூயா. துதியின் ஆடை இல்லை, கல்யாண வஸ்திரம் இல்லை, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணத்திற்கு தேவையான கல்யாண வஸ்திரம் இல்லை. ஆமேன், அல்லேலூயா. ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லை. அதெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அடிப்படையான மனம் திரும்புதல் நமக்கு வேண்டும். ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி இருந்தால் நாம் தேவனை தரிசிக்க முடியாத ஒரு நிலை தான் இருக்குது. நம்முடைய கண்களை இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் குருடாக்கி வைத்திருக்கிறார். அப்பேற்பட்ட குருட்டாட்டம் உள்ள அனுபவத்தில் இருந்தால் நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். ஆமேன், அல்லேலூயா. இப்போது அனலாய், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. ஆமேன், அல்லேலூயா. ஆகவே இப்பேற்பட்ட
இப்பேற்பட்ட அனுபவங்கள் லவோதிக்கேயா சபைக்கு ஆவியானவர் எச்சரித்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால், உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்குமானால், நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். ஆகவே தான் இயேசு சொல்கிறார், மனம் திரும்புங்கள். ஆமேன். இப்போ நமக்கு புரியும் நாம் ஏன் மனம் திரும்ப வேண்டும் என்று. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே யார் மனம் திரும்ப வேண்டும்? இப்பேற்பட்ட அனுபவத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, போதிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, தன்னைத்தானே தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொள்கிற தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, வேத வசன சத்தியத்திற்கு முன்பாக யாராக இருந்தாலும், நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும், இப்பேற்பட்ட அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குமானால் நாம் அதை விட்டு மனம் திரும்ப வேண்டியது அவசியம். ஆமேன். ஹல்லேலூயா. இருமே ஏன் மனம் திரும்ப வேண்டும் என்று நாம் கேட்போம் என்றால், ஏன் நாம் இப்பேற்பட்ட காரியங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்றால், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்திலே கர்த்தர் என்ன சொல்லுகிறார்னா, அந்த 2வது பாகம், நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். ஏன் நாம் மனம் திரும்ப வேண்டும்? கர்த்தர் நம்மை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக நம்மை தெரிந்து சீயோனுக்கு நேராக நம்மை அவர் அழைத்து கொண்டு போகிறார். சீயோன் என்றால் அந்த பரலோக மேன்மைக்கு நேராக நம்ம அழைத்து கொண்டு கர்த்தர் போகிறார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் எல்லாம் சீயோனுக்கு போக வேண்டிய சீயோன் வாசிகள். ஆமேன். ஹல்லேலூயா. ஆகவே சீயோனில் வாசம் பண்ணுவதற்கு ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம மனம் ஏன் இந்த உலக காரியங்கள், உலகத்தின் பாவங்கள், உலகத்தின் அக்கிரமங்களை எல்லாம் விட்டு நம்ம ஏன் மனம் திரும்பி ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை ஏன் வாழ வேண்டும் என்றால், நாம் பரலோக ராஜ்யத்திற்காக நியமிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிற தேவ பிள்ளைகளாக இருக்கிறபடியினால் அந்த சீயோனுக்கு கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்றால் நாம் மனம் திரும்பி இருக்க வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. இன்னுமாக நாம் வாசிக்கும் போது எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம் அதனுடைய 2வது பாகம், இனி நீ அலைந்து திரிவதில்லை. அல்லேலூயா. நீ மனம் திரும்புவது, அதோடைய 1வது வார்த்தை, நீ திரும்புகிறதற்கு மனதாக இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று சொல்கிறார். திரும்புகிற மனம் இருந்தால் நம்ம திரும்பலாம். நம்முடைய மனது நம்ம இஷ்டம்தான். நம்ம மனசு நம்ம ஒரு மனுஷனை நேர்ந்திருக்கிறது இல்லையா? இதை செய்யாத என்ன, நம்ம நல்லது கெட்டது எது வேணாலும் நம்ம தெரிந்தெடுத்து கொள்ளலாம். மனம் திரும்ப மனதாக இருந்தால் நீ மனம் திரும்பு. நீ மனம் திரும்பினா இனி நீ அலைந்து திரிவதில்லை. ஆமேன். அப்போ ஏன் மனம் திரும்ப வேண்டும்? ஆமேன். மனம் திரும்பினா கர்த்தர் நம்மை அலைய விட மாட்டார். ஆமேன். நம்ம சரியான பாதையிலே பிரயாணித்து சரியான இலக்கை அடைய முடியும். ஆமேன். நம்ம அலைந்து திரிய வேண்டியதில்லை. நமக்கு தெரிய மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யம் நமக்கு சமீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை நாம் பிரவேசிக்க முடியும் என்று அடுத்தடுத்த வசனங்களிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். ஆமேன். ஆகவே நாம் ஏன் மனம் திரும்ப வேண்டும் என்றால், நாம் அலைந்து திரியாமல் மற்றவர்களைப் போல நாம் எந்தெந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகணுமோ அங்கெல்லாம் போய் நீ அலைந்து திரிய வேண்டிய அவசியம் இல்லை. நீ மனம் திரும்பினால் உனக்கு பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்பினால் நீ அலைந்து திரிவதில்லை. ஹல்லேலூயா. 3வதாக எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 18வது அதிகாரம் அதனுடைய 32வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 18வது அதிகாரம் 32வது வசனத்திலே, மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமேன். ஹல்லேலூயா. ஏன் மனம் திரும்பணும் தெரியுமா? நாம் பிழைத்திருக்கும்படியாக. ஹல்லேலூயா. யுகா யுகமாய் நாம் தேவனோடு கூட, கர்த்தரோடு கூட, ஹல்லேலூயா, நாம் அவரோடு கூட வாழும்படியாக, நாம் பிழைத்திருக்கும்படியாக. ஹல்லேலூயா. இனி ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிந்து போனாலே இது ஒரு முடிவல்ல, அடுத்து ஒரு புதிய துவக்கம். ஆமேன். பரலோகத்தில் நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். யுகா யுகமாய் கர்த்தரோடு கூட நாம் வாழும்படியாக, நாம் பிழைத்திருக்கும்படியாக நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியம் என்பதை எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கடைசியாக இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க விரும்புகிறேன். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 15வது வசனம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 15வது வசனத்திலே மார்க்கு என்ன எழுதுகிறார் என்றால், காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்புங்கள். ஆமேன். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள், வேத வசனத்தை விசுவாசியுங்கள். ஏன் நாம் மனம் திரும்ப வேண்டும் தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம் நமக்கு சமீபமாயிற்று. ஆமேன். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? கர்த்தருடைய வருகை மிக 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 சமீபமாயிருக்கிறது. ஆகவே நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியம்.
அவசியம். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நான் மனம் திரும்பி தானே இருக்கிறேன், நான் ஏன் மனம் திரும்பணும் என்ற கேள்வி இனிமேல் வேண்டாம். ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மனம் திரும்புதல் அவசியம். ஏன் மனம் திரும்ப வேண்டும் என்றால் கர்த்தருடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது. நாம் அலைந்து திரியாமல் இருப்பதற்காக, யுகாயுகமாய் கர்த்தரோடு கூட பிழைத்திருப்பதற்காக, ஹல்லேலூயா, சீயோனிலே நாம் வாசம் பண்ணுவதற்காக நாம் மனம் திரும்ப வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மை நாமே நிதானித்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த கடைசி காலங்களிலே நம்மை நாம் நிதானிக்கக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். நம்முடைய சுபாவங்களிலே ஒரு மாற்றம் உண்டாகட்டுமே. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய சுபாவங்களிலே ஒரு மாற்றம் உண்டாகட்டுமே. நம்முடைய சுபாவத்திலே ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டுமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய சிந்தனைகளிலே ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும். நம்முடைய எண்ணங்களிலே ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டுமே. ஹல்லேலூயா. நம்முடைய நினைவுகளிலே, நம்முடைய பேச்சிலே, செயல்களிலே, ஹல்லேலூயா, நம்முடைய நடக்கையிலே ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும். நம்முடைய பார்வையிலே ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும். இதுவரை பார்த்த பார்வை அல்ல. ஹல்லேலூயா. பார்வையிலே ஒரு வித்தியாசம் உண்டாகட்டுமே. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஒரு மனிதனுடைய ஐம்புலன்களையும் அடக்கி ஆளக்கூடிய அத்தனை காரியங்களும் நமக்குள்ளே இருக்கிறது. நாம் அதற்கு பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு கூட ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் என்னை ஒரு புதிய மனம் திரும்புதலுக்குள்ளாக நடத்துங்கப்பா. என்னுடைய மனது மாம்சமும் விரும்பினபடி நான் ஒருபோதும் நடக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையுடைய ஜெபம் அதாக தான் இருக்கணும். நான் விரும்புகிறபடி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த சரீரம் நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறது தான். இதை பரிசுத்தமாய் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆமென். ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது, நான் உங்களுக்கு புரியும்படியாக சொல்ல விரும்புகிறேன். ஒரு விலை உயர்ந்த காரை நம்ம வைத்திருக்கிறோம்னு வைங்களேன், ஒரு ஆடி கார் இல்லைன்னா ஒரு BMW நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன். புதுசாக ஷோரூமில் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் வீட்டில் கொண்டு விட்டுருக்கிறீங்க. அதே காரை நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க, உங்களுக்கு சொந்தமான கார். உங்களுக்கு ஒரு தோட்டமும் இருக்கிறது, வயல்வெளி இருக்கிறது. அதற்கு தேவையான கொஞ்சம் உரங்கள், ஒரு மாட்டு சாணி உங்களுக்கு தேவைப்படுறது அந்த தோட்டத்துக்கு. இந்த புது காரில் ரெஜிஸ்ட்ரேஷனில் நிற்கிற கார் ஃபுல்லாக சாணி ஏற்றுறீங்க. எங்கே போய் வாங்கணுமோ அங்கே போய் ஏற்றி டிக்கியில், சீட்டில் எங்கெல்லாம் வைக்கணுமோ பெரிய பெரிய சாக்குலேயோ மூட்டை கட்டி எல்லாம் அந்த வண்டிக்குள்ளே ஏற்றுறீங்க. வண்டிக்கு மேலேயும் அந்த கேரியரில் மொத்தத்தில் ஏற்றுறீங்க. ஏற்றி வண்டி போயிட்டே இருக்கிறது. வண்டி புது வண்டி, விலை உயர்ந்த வாகனம். ஆனால் அதுக்கு உள்ளே வெளியே இருக்கிறதான பொருட்களை பார்த்து வழியில் பார்க்குற மனுஷன் கூட முகம் சொல்லிப்பாங்க, இவ்வளோ விலை உயர்ந்த கார். இல்லையா, இந்த காரில் இவன் என்னத்தை பைத்தியக்காரனாக இருக்கிறானே அப்படிலாம் உலகம் சொல்லும். ஏன்னா அதில் இந்த துர்நாற்றம் வீசும். அதுக்கு உள்ளே இருக்கிற பொருட்கள் அப்படி. இல்லையா, உன் காரு தான், தோட்டம் உனக்கு தோட்டம் தான். உனக்கு அந்த பொருள் தேவை இருக்கிறதுன்னு இருந்தாலும் அதில் எதை ஏற்றணும் எதை ஏற்றக்கூடாதுன்ற பகுத்தறிவு ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ ஒரு வேளை சொல்லலாம், ஒரு மனுஷன் உன்னை வழியில் நிறுத்தி, ஏப்பா இவ்வளோ பெரிய கார், இவ்வளோ விலை உயர்ந்த காரை நீ வாங்கி இதில் இந்த சாணத்தையா இந்த உரத்தையா நீ கொண்டு போகிறேன்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்? இதுக்கு ஏன் இஷ்டம், ஏன் வண்டி, நான் எதையும் ஏற்றுவேன்னு சொல்ல உனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் பார்க்குறவன் உன்னை என்ன சொல்லுவான் தெரியுமா? ஹல்லேலூயா, பைத்தியக்காரன் என்று சொல்லுவான். இது மாதிரி தான் மனுஷ வாழ்க்கை. கர்த்தர் இந்த சரீரத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை தந்திருக்கிறார் தன்னுடைய சாயலின்படி, தன்னுடைய ரூபத்தின்படி தந்திருக்கிறார். இதை எதையும் செய்ய நம்ம பயன்படுத்தலாம். அந்த உலகத்தில் என்ன வேணாலும் செய்யலாம், என்ன தப்பிதங்கள் வேணாலும் செய்யலாம், எந்த தவறு வேணாலும் செய்யலாம், எந்த பாவம் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் அதற்காக கர்த்தர் இந்த சரீரத்தை தரல. அவர் வாசம் பண்ணும்படியாக நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்று நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இது தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சரீரம் நமக்குள்ளது தான். ஆனால் இதை பயன்படுத்துகிற விதம் நம்ம கருத்தில் தான் இருக்கிறது. நமக்கு கர்த்தர் தந்திருக்கிற இந்த சரீரத்தை எதுவும் செய்யலாம் என்று ஒரு நிர்விசாரமான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நாம் எதையெல்லாம் விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒவ்வொரு சபைகளுக்கும் ஆவியானவர் சொன்னதை உங்களுக்கு ரொம்ப சுருக்கமாக விளக்கினேன். ஹல்லேலூயா. பாவத்தில் மரித்து போயிருந்தான், நான் பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருந்தான், நான் உலக அரசாங்கம் அவனுக்கு உதவி செய்ய முன் வராது. ஆனால் ஒரு மனுஷன் பாவத்தில் அடிபட்டு, பாவத்தில் மூழ்கி, பாவத்தில் உளையான சேற்றில் மூழ்கி இருக்கான்னா அவனுக்காக பரலோக கவர்மெண்ட் 24/7 எப்போவுமே விழிப்பாக இருக்கிறது. அவனை ரட்சிப்பதற்காக, அவனை மீட்டெடுப்பதற்காக, பாவத்தில் இருந்து அவனை கழுவி சுத்திகரிப்பதற்காக பரலோகம் இன்னும் காத்து கொண்டிருக்கு. ஏன்னு தெரியுமா? ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போது மனம் திரும்புதல் எவ்வளவு அவசியம் என்பதை பாருங்கள். ஒரு மனுஷன் அடிபட்டு கிடந்தா
உலக பிரகாரமான அரசாங்கம் 108 ஆம்புலன்ஸ் அனுப்புவோம். ஆனால் ஒரு பாவி கிடந்தா ஒருத்தன் குடித்து விட்டு ரோட்டோரத்தில் படுத்து கிடக்கிறான்னா ஒரு அரசாங்கம் கூட உதவி செய்யாது. ஆனால் பரலோகம் அவனுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறது. எப்பேற்பட்ட பாவத்தில் இருந்தாலும், எப்பேற்பட்ட அழுக்கில் இருந்தாலும், அக்கிரமத்தில் இருந்தாலும் உங்களை ரட்சிக்கும்படியாக இயேசு என ரட்சகர் ஆவலோடு காத்திருக்கிறார். பரலோகம் ஆவலோடு காத்திருக்கிறது. ஒரு பாவி மனம் திரும்புவது அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். அவன் பரலோக வாசியாக மாறுவான். ஆமே. கேபிப்போமா. ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, ஹல்லேலூயா. அப்பா, இந்த வசனத்தின்படி நாங்களும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழும்படியாக அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. மனம் திரும்பி ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இதை கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் கர்த்தாவே சரியான சத்தியத்தின் பாதையிலே நடக்கும்படியாக, வேத வசன சத்தியத்தின்படி ஆண்டவரே தங்களை அர்ப்பணித்து ஆண்டவரே ஒரு புதிய மனம் திரும்புதலை வாழ்க்கையிலே கர்த்தர் கட்டளையிடுவீராக ராஜா. ஆண்டவரே மனம் திரும்ப யாராவது மனம் இல்லாமல் இருப்பார்கள் என்றால் அவர்களுடைய இருதயத்திலே கர்த்தர் பேசுவீராக அப்பா. ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகம் சந்தோஷப்படுகிறதே அப்பா. அல்லேலூயா. ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் அவருடைய பெயர் எழுதப்படுகிறதே தகப்பனே. அப்பேற்பட்ட அனுபவத்திற்கு நேராக ஒவ்வொரு பிள்ளைகளை நடத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா. யாராவது பாவத்தின் ஆழத்திலே, அக்கிரமத்தின் ஆழத்திலே ஆண்டவரே இருப்பார்கள் என்றால் ஆண்டவரே அப்பா, அதை விட்டு வெளியே வர முடியாதபடிக்கு இருக்கிறதான பிள்ளைகளே கர்த்தாவே கர்த்தர் இரக்கமாய் ஆண்டவரே அவர்களை இரத்தத்தினால் மறுபடியும் கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே ஒரு மனம் திரும்புதலுக்கு நேராக கர்த்தர் நடத்தி ஆண்டவரே அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நேராக நடத்துவீராக அப்பா. ஹல்லேலூயா. அனுதினமும் நாங்கள் மனம் திரும்பி ஆண்டவரே உமக்குள்ளே வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. சகலவற்றை அப்பாவுடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறேன். சகல துதியும் கனமும் மகிமை எல்லாம் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரை சரியான பாதையிலே நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்ய உங்கள் வருகைக்கு நேராக ஆயத்தப்படுத்துங்க. குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் தயவாய் பொறுத்து மன்னியும். மீட்பரன் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.